ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் சீசன் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போல்லாம் மார்க்கெட்டுக்கு போனாவே மாங்காய் வந்து நிறைய விற்கிறாங்க. அதை வச்சு ஊறுகாய் வந்து இன்ஸ்டண்ட்டாக எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து கல்யாண வீடுகள்லாம் வந்து தொட்டுக்க வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்டைலில் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த மாங்காயை வந்து நான் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதோடைய வெயிட் வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு மண்பானையில் மாற்றிக்கலாம். ஊறுகாய் தாளிக்கும் பொழுது எப்போதுமே இந்த மாதிரி மண்பானை இல்லைன்னா அந்த செராமிக் ஜார், கண்ணாடி அந்த மாதிரி பாத்திரங்களை நம்ம யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. இந்த மாங்காய்க்கு தேவையான உப்பை விட கொஞ்சம் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஊறுகாயை வந்து தாளித்ததுக்கப்புறம் நொதிக்க உப்பு வந்து சுருக்குன்னு உப்பு கரிக்காமல் இருக்கும். 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த மாங்காய் வந்து தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஊறுகாய் தாளிக்கும் பொழுது எப்போதும் நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லது. அதுவும் இந்த மாங்காய்க்கு வந்து கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வரட்டும். அது கூடவே ஒரு 6-7 வரமிளகாயை நல்லா அந்த நம்ம உடைக்கும் பொழுதே விதைகள்லாம் கீழே விழும் இல்லையா, அதெல்லாம் வந்து எடுத்து ஓரமாக வச்சுட்டு மேலே இருக்கிற அந்த தோல் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம், அதுவே காரம் இருக்கும். மிளகாய் நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்சு கருகிற மாதிரி நமக்கு வந்து புரிஞ்சு வரணும். அது வரைக்கும் எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆகணும். அப்போ தான் அதோடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு 10 போல் பூண்டை நல்லா இடித்து சின்ன சின்னதாக சேர்த்துருக்கேன். முடிஞ்சால் பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து பொரிச்சதுக்கு அப்புறம் சூடு ஆறுறதுக்குள்ளே இன்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த மாங்காயில் நம்ம சேர்த்துடணும். அந்த கரண்டியில் இருக்கிற எண்ணெயிலையும் வந்துட்டு மாங்காயை போட்டு நல்லா வந்து திரும்ப வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த ஊறுகாயை வந்து தாளித்த உடனே சாப்பிட்றத விட அதுக்கப்புறம் நல்லா அந்த மசாலாலாம் ஊறி சாப்பிடும் பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சம்மருக்கு ஏற்ற வந்து நல்ல ஊறுகாய் வெரைட்டின்னு சொல்லலாம். நம்ம வந்து தயிர் சாதம் அப்புறம் இந்த கூழ் வெரைட்டிக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.